தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை வாசித்து தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறபடியால் அவன் ஆக்கணி தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இந்த அருமையான வேதவசனங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரியமானவர்களே, உலகம் பாவத்திலே கிடக்கிறது. உலகமானது அக்கிரமத்திலே கிடக்கிறது. ஜனங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை அறிந்த தேவன் இந்த உலகத்தை எப்படியாகிலும் மீட்க வேண்டும் என்று சொல்லி, உலகத்தின் மக்களை எப்படியாகிலும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார். அவர் அனுப்பி கொடுத்ததுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை நியாயந்தீர்த்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பாமல் அந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக, இந்த உலகத்தை மீட்பதற்காக, பாவத்தின் பரிகார சின்னமாக பலியாவதற்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் வந்த நோக்கத்தை இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். ஆகவே தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் விசுவாசிக்கிறவர்களோ கெட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆக கெட்டு போவது என்பது நரகத்தை போய் சேருவதும், அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று சொல்வது பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அதை இந்த உலகத்திலே அநேகருக்கு எடுத்து சொல்லவும் செய்தார். அவர் சொன்ன சத்தியங்களை, வார்த்தைகளை விசுவாசித்த கேட்ட அத்தனை பேரும் மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஒரு சிலர் மனம் திரும்பாமல் போனார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக அவர் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து முடித்து விட்டார். அநேகருக்கு ரட்சிப்பை பற்றியும் சொன்னார். அதே வேளையிலே சிலுவையிலே மரிக்கவும் செய்தார். ஆனால் இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இரட்சகராக வரப்போவதில்லை, அவர் நியாயாதிபதியாக வருவார். ஆக நியாயாதிபதியாக வரும்பொழுது அவர் நியாயந்தீர்ப்பாரே ஒழிய மீண்டும் ஒரு முறை இந்த ஜனங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவராக, அல்லது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் மறுபடியும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அல்லது மரிப்பதற்காக வரமாட்டார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகவே பாவத்திலே கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகத்தில் வந்து ரட்சித்து நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு தேவனுக்காக ஊழியம் செய்வதற்காக நம்மை வைத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய பொறுப்பும் நம்முடைய கடமையும் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிலே நாம் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அவர்களை கிறிஸ்துவ இயேசுவுக்குள்ளாக வழிநடத்தவும், அதே வேளையிலே ஜனங்களை நாம் பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பதும் அந்த வேலையை மாத்திரம் நாம் செய்யவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, சத்தியத்தை போதித்து நல்வழியிலே வழிநடத்தி சபையிலே அவர்களை அங்கமாக சேர்த்து பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தத்திலே வாழ்வதற்கு நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டிய காலம் இந்த காலமாக இருக்கிறது. இனி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப் போவது கிடையாது. அவர் வந்துவிட்டால் எல்லாமே மாறிப்போகும். நாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆகவே மனம் திரும்பாத ஜனங்களை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மே மாதத்திலே அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் புசிக்க, குடிக்க, திருவிழாக்களை கொண்டாட, இந்த புது துணிமணிகளை உடுத்தி கொள்ள, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அங்கே போகும் இங்கே போகுமாக இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆக அவர்களுக்கு இன்றைக்கு நித்தியத்தை குறித்ததான எந்த ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் கிடையாது. பாவத்தை குறித்ததான உணர்வுகள் அவர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு செத்தால் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் என்கிற நிலைமையிலே தான் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. ஆனால் நம் மேல் விழுந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி அவர்களை சத்தியத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுவிசேஷத்தை எங்கெல்லாம் அறிவிக்க நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அறிவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவனுடைய காரியங்களிலே முன்னுரிமை கொடுப்பதற்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவானவர் மறுபடியும் வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் வரும்பொழுது நியாயாதிபதியாய் வந்தால் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? இனி யாருக்கு இந்த சுவிசேஷ வசனங்களை நாம் அறிவிக்கிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், அல்லது அவர்கள் மறுக்கவும் செய்யலாம், அல்லது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். எப்படி இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய அந்த கடமையை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் தட்டி கழிக்கக்கூடாது. வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நாம் எடுக்க வேண்டிய அந்த முயற்சிகளிலே நிச்சயம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மறுபடியும் கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அவருடைய வருகை நாட்கள் மிக சீக்கிரமாக இருக்கிறது. சம்பவங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பது நமக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே இந்த வருகைக்கு முன்னதாக அநேக ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், தேவனுடைய ஜனங்களாய் மாற வேண்டும். அவர்களும் இந்த பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். அது நம்மேல் விழுந்த பொறுப்பும் கடமையுமாய் இருக்கிறது. ஆகையினாலே இந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முயற்சி எடுக்க வேண்டும். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள். விசுவாசிக்காதவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். சில இடத்துல இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது, சார் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம் சார், நாங்கள் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த இயேசு வேண்டாம், அப்படி சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னிடமே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அவைகளை குறித்தெல்லாம் சிந்திக்கும் பொழுது எனக்கு நிறைய ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்களை பொறுத்தளவுக்கு பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கோ அல்லது பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கோ கொஞ்சம் கூட மனமில்லாத நிலைமையில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதை நினைக்கும் பொழுது வேதனையாகவும் இருக்கிறது, கவலையாகவும் இருக்கிறது. பரவாயில்லை, எப்படியாகிலும் சுவிசேஷத்தை அதற்காக நாம் அறிவிக்காமல் இருக்க முடியுமா? சொல்லாமல் இருக்க முடியுமா? பாவத்தில் கிடக்கிற ஜனங்கள் மீது பரிவில்லாமல் நாம் இருக்க முடியுமா? பரிதாபப்பட்டு அவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த கிருபையை பயன்படுத்தி, இந்த நல்ல காரியங்களை பயன்படுத்தி, இந்த நல்ல நாட்களை பயன்படுத்துவது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புகளாக இருக்கிற அப்படின்னாலே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அநேகரை பாவத்திலிருந்து மீட்டெடுப்போம், பரலோகராஜ்யத்துக்கு பங்காளியாய் மாற்றுவோம், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். தேவநாமம் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.